ஹாய் ஆல். ரீசெண்டாக மீஷோலேருந்து ஸ்பேஸ் சேவிங் ஐட்டம் சொல்லிட்டு கிச்சனுக்காக நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ஓப்பனிங் வீடியோ அது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ் ட்ரைனரு. இது பிளாஸ்டிக்கில் ஆனது 3 செட்டாக வந்தது. கீழே பாட்டம் ஒன்று, அந்த கூடை மாதிரி இருக்கிறது ஒன்று, அப்புறம் இந்த ஸ்பூன் இது கரண்டி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஐட்டம். அந்த மாதிரி 3 செட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 197 ருப்பீஸ்க்கு இது நல்லா வேர்த்துன்னே சொல்லலாம். எனக்கு மெயினாக நான் ஏன் வாங்கினேன்னா அந்த சிங்க் ஏரியாவில் இந்த உப்பு கரை நிறைய படுது. இந்த மாதிரி கீழே ஒரு பாட்டமோட இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா அந்த வழியாக அந்த நம்ம எக்ஸஸாக அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு சிங்க் ஏரியாக்கே போயிடும். அப்புறம் என்னோடய குட்டி குட்டி ஐட்டம்லாம் நிறைய இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் இந்த வழியாக விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த கிளாஸ் ஐட்டம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ட்ரைனர் வேணும்னு சொல்லி தான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தண்ணி எவ்வளோ அழகாக வழிஞ்சு போயிடுது பார்த்திங்களா, ஒரு சொட்டு கூட நிற்காது. நமக்கு இந்த உப்பு கரைப்படுறது அந்த ப்ராப்ளம் எல்லாமே இதில் சால்வ் ஆயிரும் தான் நினைக்கிறேன். இப்போ வரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் சப்பாத்தி கட்டை, அப்புறம் சப்பாத்தி போடுற தவா, சாப்பிங் போர்டு, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மீஷோவில் தேடி பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் கிடச்சிது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தது. பேக்கேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடாபுடான் தான் இருந்தது, கொஞ்சம் ஓப்பன் ஆகி அந்த மாதிரி உள்ளே நெளிஞ்சு எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். பட் அவ்வளோ சூப்பராக வந்தது. நல்ல ஸ்ட்ராங் மெட்டலாக இருந்தது. இதை நீங்கள் செவத்தில் கூட ஆணி அடித்து மாட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதை ஒரு ஷெல்ஃபில் கூட நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கவுண்டர் டாப் மேலே கூட வச்சுக்கலாம். நான் எல்லாமே வச்சு செட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு கிச்சனில் ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்டுன்னே அதை நான் சொல்லுவேன். இவ்வளோ நாளாக எப்படி மீஷோவில் என் கண்ணில் படாமல் இருந்துச்சுன்னு தெரில. மேபி பார்த்துருப்பேன், பட் இது தேவையான அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதோட யூசேஜ் எப்படி இருக்கும்ட்டு. எனக்கு என்னென்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாளாக அது வாங்காமல் இருந்தேன். பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவ்வளோ சூப்பர் ஸ்ட்ராங்கான மெட்டலாக இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. எனக்கு இந்த கிராசரி ஐட்டம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும்போது அவசரமாக ஒன்று எடுக்கும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எப்போதுமே இல்லை தள்ளி வச்சோ இல்லை தட்டி விட்டுருவேன் நிறைய வாட்டி. ஸோ நிறைய மெஸ் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த ரேக் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராசரி ஐட்டம் இல்லை நம்மளுடைய கண்டெய்னர்ஸு, அந்த மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2-3 குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸு, ஹஸ்பண்டுக்கு கட்டுற டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஷெல்ஃப் ரேக்கில் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எனக்கு என்னென்னலாம் ஐடியா தோணுச்சோ அதில் நான் இது டிஃப்ரென்சேஷன் காமிச்சிருப்பேன், இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் மெயினாக வாங்கினது என்னுடைய டிஃபன் பாக்ஸஸ், டம்ளர், இதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டு இல்லாமல் இருந்துச்சு. அதை நான் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஒரு 3 மடங்கு இருந்திருக்கும் இந்த இடத்துல பொருள். அப்போ எனக்கு தோணுச்சு இது வேணும் அப்படின்ட்டு. இப்போவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது எக்ஸ்பேண்டபிள் மாதிரி நம்ம ஷெல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை உள்ளே சுருக்கிக்கலாம். அதாவது செகண்ட் ரேக் வைக்கிறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு 3-4 கம்பி உள்ளே வச்சுட்டோம்னா கொஞ்சம் சின்னதாயிரும். உங்கள் ஷெல்ஃப் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அதை. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு ஹூக் ஆர்கனைசர் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இதில் ஒரு சின்ன சொதப்பல் ஆயிருச்சு. ப்ராடக்ட் குவாலிட்டியெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர், நல்லா பக்கா ஃபினிஷில் இருந்தது. 5 ஹூக் வரும். நான் மெயினாக வாங்கியிருந்தது இந்த ஜூஸ்க்கு வடிகட்டுற ஒரு வடிகட்டி இருக்குது, முட்டை பீட் பண்ணுற பீட்டர், இந்த மாதிரி ஒரு 4-5 டூல் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு அந்த கட்லரி ட்ரேயில் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வேறு எங்கேயாவது இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் ஹேங் பண்ணி தொங்க விட்டுருவோம், வேணுங்கும்போது எடுத்துக்கலான்னு நினச்சி இது வாங்கியிருந்தேன். பட் இது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுலையுமே செட் ஆகலை. அந்த இதில் இடிக்குது அந்த இடம்.
இன்னும் கொஞ்சம் வந்து அது லென்த் இருந்திருந்தால் கொஞ்சம் கீழே போயிருக்கும், அப்போ நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வச்சு பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆனால் வெளியே வந்து வடிகட்டி இதெல்லாம் தொங்க விடுறதுல உடன்பாடு இல்லை. ஓகே, இதை வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிங்க் ஏரியா கீழே அப்படியே வந்து அதுக்கேற்ற அந்த டவல் இதெல்லாம் போடலான்னு தோணுச்சு. இன்கேஸ் அதை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா கூட வந்து இது வந்து இந்த ஸ்லிங் ஹேண்ட்பேக்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். இது கூட நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் மிக தரமான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, மற்ற ப்ராடக்டெல்லாம் மறந்துடுச்சு எனக்கு. இது எப்போ வரும் அப்படின்னே காத்துக்கிட்டே இருந்தேன். எப்படாவது ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேன் என்னென்னமோ ஃபோன் எடுத்து வைக்கிறேன், என்னடா ஆர்டர் பண்ணேன், என்னமோ ஒரு பொருள் வந்திருக்கேங்கிற மாதிரி இருந்தது. நான் ஆர்டர் பண்ணது ஒரு செட்டு தான், அதாவது 2 லேயர் வரும், ஒரு செட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து 4 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுவே பயங்கர கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் அவங்க வந்து 2ஆக வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் என்னால் இது சுத்தமாக அசம்பிள் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது ரொம்ப நேரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு கை வலி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை தடவி இப்படி அப்படின்னு மாற்றி எனக்கு செம கையை வலிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, முட்டை என்கிட்ட இருந்ததை வச்சு சரி எப்படி இது ஒர்க் ஆகுது, இப்படி மேலேருந்து கீழே ஒன்று எடுத்தோம்னா மேலேருந்து எல்லாம் ஒன்று உருண்டு இப்படி வரும், அப்படி தான் நான் பார்த்தேன். பட் வந்து மேலேருந்து உருண்டு அந்த கேப்பில் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயே ஆஃப் பாயில் ஆயிரும்னு எனக்கு தெரியுது. இது நமக்கு ஒர்க் பண்ண தெரியலையா இல்லை டிசைன் பண்ணதே இப்படியான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து 2 லேயரில் முட்டை வச்சுன்னா அது தாங்குமானே ஒரு டவுட் வந்துருச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ, இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு நினச்சி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா எல்லாம் உடஞ்சி வந்திருக்குறே, நம்ம இப்படியா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்புறம் தான் அதை நம்மளே அசம்பிள் பண்ணுறோன்னு தோணுச்சு. இதுவுமே எனக்கு ரொம்ப மண்டை பிச்சுக்குச்சுங்க, இது அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் சொல்கிற ட்ரிக் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. 2 பீசஸ் வந்து உள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி உங்கள் பைப்பில் செக் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும் தான் தோணுது, இன்னொரு பீஸ் தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு ஃப்ளாட்டாகவும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் வந்து கர்வியாகவும் இருக்கும். அந்த சைடை விட்டுட்டு ஃப்ளாட்டாக இருக்க சைடில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், பயங்கர லாக்காலாம் இருக்காது, ஓரளவு லாக் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பைப்பில் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பைப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கேப் மாதிரி, அதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிங்க் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் நான் அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நான் அந்த பக்கத்தில் இருக்க லிக்விட் டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, அந்த பவுல் மாதிரி, அதுக்குள்ளே தான் வந்து ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் வேலை முடிஞ்சோடனே வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு போடுவேன். ஆனாலுமே எப்படியாவது தண்ணி பட்டு ஒரு மாதிரி நசன்னு ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் வாங்கி வைக்கும்போது இதில் கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவும் காஞ்சிரும், எப்போதும் அந்த ஸ்க்ரப்பர் வந்து ட்ரையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். இன்னொரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், இன்கேஸ் ஃப்யூச்சரில் இன்னொன்று வந்து தேவைப்பட்டாலும் எனக்கு படும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட், நான் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் அது ரிவ்யூ பிக்சர்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு நார்மல் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டடியாக இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. பிளேடெலாம் அவ்வளோ ஷார்ப்பு, உள்ளே போட்டோடனே அந்த பாதாம் முந்திரி போட்டேன், அவ்வளோ ஸ்லைஸாக அவ்வளோ நைஸாக கட் பண்ணி எடுத்துருச்சு. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்மூதிலாம் சாப்பிட்றவங்க, அந்த டாப்பிங்ஸ் மாதிரி இந்த போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் அது வந்து யூஸ் ஆகும். அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க மேலே டாப்பிங் மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரௌனி ரெடி பண்ணுறவங்க, பேக்கர்ஸ், இவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ, ஏன்னா ஒன்று எடுத்து நீங்கள் கத்தியில் வந்து ஒரு டாப்பிங் போர்டில் கட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்று கட் பண்ணிங்கன்னா 2 இது வந்து மேலே பறக்கும். இதில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துச்சு, மஸ்ட் பை ப்ராடக்ட்னே சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து ஸ்லைஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது. நான் இவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு 77 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்துன்னே சொல்லலாம். எல்லா ப்ராடக்ட்டு நான் காமிச்ச எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து லோ பட்ஜெட்டாவோ இல்லை ஹோம்மேடு லிக்விட் வச்சு இந்த சிங்க் ஏரியாவில் இருக்க உப்பு கரையை போக்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு, நம்ம வீட்டு கிச்சனுக்காக நம்ம சில ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து தனக்குன்னு ஒரு கிச்சன் செட்டு வந்து எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது 2000 3000 இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் இது வந்து மீஷோவில் பார்க்கும்போது ஓரளவு நார்மல் சைஸாக இருந்தது. இந்த 3 வயசு 4 வயசுக்கு இது போதும், 340 ரூபாய்க்கு சூப்பரான செட்டு. ஏன்னா எங்கள் ஆளுங்க வந்து வாங்கி கொடுத்த ஒரு 4 நாள்லேயே அதை நொறுக்கி தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு போதும்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கிச்சன் செட்டு கிட்ஸுக்கானது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் குட்டீஸ்க்கு வந்து பயங்கரம் வந்து ஜாலி ஆகிட்டாங்க இதை பார்த்தோன்னே. அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒன்றும் முடியலை. ஏன்னா எல்லாருக்குமே இது இருக்கிறது தானே. கேர்ள் பேபிக்கெல்லாம் வந்து அந்த கிச்சன் செட்டை பார்த்தோன்னே சப்பாத்தி ஊற்றட்டும், இதை ஊற்றட்டுமா, அதை ஊற்றட்டுமா, கடை வச்சதுலேருந்து வெண்ணெய் வேணும் பன்னு வேணுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பண்ணித்தரோம் அதை பண்ணித்தரோன்ட்டு. கேட்லாக் வச்சு ரொம்ப ஈஸியாகவே நம்மளே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதை அசம்பிள் பண்ணிடலாம். அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிச்சன் ஐட்டம்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அடுப்பு ஏரியா தனியாக, சிங்க் ஏரியா தனியாக, அதில் யூஸ் பண்ணக்கூடிய கடாய்ஸு, கப்ஸு, அப்புறம் கத்தி, நைஃபு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த பிளேட் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடிய இடம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே குஷியாக தான் இருந்தது. நீங்கள் யாருக்கா கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இது வந்து நல்லாவே சஜஷன் பண்ணலாம். இதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனி சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.